இன்று நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் துவங்கிய நிலையில் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கோரிக்கை விடுத்தார். குளிர்கால கூட்டத்தொடர் துவங்கும் முன்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், இது வெறும் சடங்கு அல்ல, இந்திய ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை தொடர்ந்து வலுவடையும் வகையில் ஆர்வமும் உற்சாகமும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பீகார் தேர்தல் முடிவுகள் குறித்த சோகத்தில் இருந்து எதிர்க்கட்சிகள் வெளியே வர வேண்டும் என்று குறிப்பிட்ட பிரதமர் மோடி, பீகார் தேர்தல் முடிவுகளை மனதில் வைத்துக் கொண்டு பிரச்சனைகளை எழுப்பக்கூடாது என்று தெரிவித்தார். மேலும் பேசிய பிரதமர் மோடி, மக்களின் பிரச்சனைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் விவாதிக்க வேண்டும் என்றும் அவைக்குள் அமளி இருக்கக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார். அத்துடன் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறிப்பிடத்தக்க உயரங்களை எட்டியுள்ளது நம்பிக்கை அளிக்கிறது என்றும், எனவே 10 ஆண்டுகளாக எதிர்க்கட்சிகள் விளையாடி வரும் விளையாட்டை நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும், அவர்கள் குறைந்தபட்சம் தங்கள் உத்திகளையாவது மாற்ற வேண்டும் என்றும், அவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று குறிப்புகளை வழங்க தான் தயாராக இருப்பதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து விவாதம் நடத்த கோரி மக்களவையில் எதிர்க்கட்சியினர் முழக்கங்களை எழுப்பினர். மக்களவை காலை கூடியதும் மறைந்த பாலிவுட் நடிகர் தர்மேந்திரா உள்ளிட்ட மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு அஞ்சலி தெரிவித்து இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வாக்கு திருட்டு விவகாரம், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்த வலியுறுத்தி காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி, ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் அவையில் முழக்கங்களை எழுப்பின. அதனை ஏற்க மறுத்த சபாநாயகர் ஓம் பிர்லா, எதிர்க்கட்சிகள் அவையின் மரியாதையையும் கண்ணியத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்றும், முழக்கங்களை எழுப்புவதோ பதாகைகளை ஏந்துவதோ கூடாது என்றும் எச்சரித்தார். தொடர் அமளியால் அவை அலுவல்கள் பாதிக்கப்பட்டன. இலங்கை வரலாற்றிலேயே இதுவரை சந்தித்திராத மிகப்பெரிய பேரிடர் டிட்வா புயல் என்றும், இதனால் ஏற்பட்ட பாதிப்பை ஈடு செய்ய நிறைய காலமாகும் என்றும் அந்நாட்டு அதிபர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையை புரட்டி போட்ட டிட்வா புயலால் 300க்கும் அதிகமானோர் உயிரிழந்த நிலையில் நூற்றுக்கணக்கானோரை காணவில்லை என்று கூறப்படுகிறது. 4 புறமும் கடலால் சூழப்பட்ட அந்நாட்டிற்கு ஆபரேஷன் சாகர் பந்து என்ற பெயரில் இந்தியா மீட்பு பணியில் ஆதரவு கரம் நீட்டியுள்ளது. சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் 6 இடங்களில் தேசிய பேரிடர் மீட்பு குழுக்கள் தயார் நிலையில் உள்ளதாக தேசிய பேரிடர் மீட்பு படையின் டிஐஜி ஹரிஓம் காந்தி தெரிவித்தார். சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்ட பின்னர் தேசிய பேரிடர் மீட்பு படையின் டிஐஜி ஹரிஓம் காந்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மொத்தமாக 25 தேசிய பேரிடர் மீட்பு குழுக்கள் உள்ளதாகவும், தமிழ்நாட்டில் மட்டும் 22 குழுக்களும், புதுச்சேரியில் 3 குழுக்களும் உள்ளதாக தெரிவித்தார். சென்னையில் மட்டும் 6 குழுக்கள் தயாராக உள்ளதாகவும், குறிப்பாக மணலியில் 2 குழுக்களும், கிண்டியில் 1 குழு மற்றும் வடபழனியில் 2 குழுக்கள், எழும்பூரில் 1 குழு தயாராக உள்ளதாக குறிப்பிட்டார். சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் தேவைப்படும் பட்சத்தில் புனே மற்றும் மேற்கு வங்கத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுக்கள் வரவழைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்கள் விவரம் குறித்து கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது. கனமழையால் சம்பா மற்றும் தாளடி சாகுபடி செய்த 3 லட்சத்திற்கும் அதிகமான ஏக்கர் விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கின. இதனையடுத்து வேளாண்மைத்துறை அதிகாரிகள் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவாரூர் அருகே விளைவித்து 40 நாட்களே ஆன இளம் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். டிட்வா புயல் காரணமாக பெய்த கனமழையால் காவனூர், கருப்பூர், சூரனூர் உள்ளிட்ட பகுதிகளில் 5000 ஏக்கருக்கும் மேலான விளைநிலங்கள் மழைநீரில் மூழ்கின. இதனால் அரசு உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை வைத்துள்ளனர்.
தூத்துக்குடியில் வானிலை சீரானதை தொடர்ந்து 7 நாட்களுக்கு பின் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். டிட்வா புயல் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவுறுத்தியிருந்தது. இதனால் கடந்த 7 நாட்களாக கடலுக்கு செல்லாமல் இருந்து மீனவர்கள் தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மூலம் மீன்பிடிக்க சென்றனர். டெல்லி கார் வெடிப்பு வழக்கில் NIA ஜம்மு காஷ்மீர் உத்தரப்பிரதேசம் முழுவதும் சோதனைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில் சந்தேக நபர்களுடன் தொடர்புடைய இடங்களில் அதிகாலை முதல் சோதனை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டினர் அமெரிக்காவில் புலம்பெயர்வதற்கான தடை நீண்ட காலம் நீடிக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகை அருகே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் மீது ஆப்கானிஸ்தான் இளைஞர் துப்பாக்கிச்சூடு நடத்திய விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது. இதனால் பயங்கரவாதிகளின் பிடியில் உள்ள நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் புலம்பெயரும் திட்டத்தை நீண்ட காலத்திற்கு நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் முன்னாள் அதிபர் ஜோ பைடன், துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஆகியோர் எல்லையை கட்டுப்பாடின்றி திறந்துவிட்டதே அமெரிக்காவின் இந்த நிலைமைக்கு காரணம் என்றும் ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். அமெரிக்காவின் தடைப்பட்டியலில் ஆப்கானிஸ்தான், சொமாலியா உள்ளிட்ட 19 நாடுகள் இடம்பெறலாம் என்று கூறப்படுகிறது. பாகிஸ்தானின் கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் ஆளுநர் ஆட்சியை கொண்டுவர அந்நாட்டு அரசு பரிசீலித்து வருகிறது. ஊழல் வழக்கில் ராவல்பிண்டி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை சந்திக்க கைபர் பக்துன்குவா மாகாண முதலமைச்சர் சொஹைல் அஃப்ரிடி காவல்துறையிடம் அனுமதி கோரினார். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் சிறைக்கு வெளியே ஆதரவாளர்களுடன் அவர் தர்ணா நடத்தினார். இதனால் அம்மாகாணத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக கூறிய நீதித்துறை அமைச்சர் மாலிக் அங்கு ஆளுநர் ஆட்சியை அமல்படுத்த பரிசீலித்து வருவதாக குறிப்பிட்டார். தென்னாப்பிரிக்காவில் வெள்ளையின மக்கள் தாக்கப்பட்டதாக ட்ரம்ப் கூறியது அப்பட்டமான பொய் என்று அந்நாட்டு அதிபர் சிரில் ராமபோசா குற்றம் சாட்டியுள்ளார். வெள்ளையின மக்கள் மற்றும் G20 உச்சி மாநாட்டில் அமெரிக்காவை அவமதித்தது போன்ற காரணங்களால் அந்த அமைப்பிலிருந்து தென்னாப்பிரிக்காவை விடுவிக்கப் போவதாக ட்ரம்ப் கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்த சிரில் ராமபோசா, அமெரிக்கா தென்னாப்பிரிக்கா இடையே உரசல் போக்கு இருந்தாலும் G20 கூட்டமைப்பில் தங்கள் நாடு உறுப்பினர் என்ற முறையில் சீரிய முறையில் செயல்படும் என்று தெரிவித்துள்ளார். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது, சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.